ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே போகாத. நான் சொல்கிற வரைக்கும் நீ அவனை பார்க்காத. நான் சொல்கிற வரைக்கும் கதவை திறக்காத. பாருங்களேன், இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் நம்ம நிறைய பேசுவோங்க. இப்படிப்பட்ட தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ தான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கேன் பாருங்களேன். நான் சொல்கிற வரைக்கும் கதவை திறக்காத. இந்த தமிழ் வாக்கிங்கில் இப்படி இங்கிலீஷில் பேசலாம். இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் சிம்பிள் தாங்க. ரொம்ப நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் தமிழ்லே இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் பேசணும். இந்த சென்டென்ஸில் எந்த செயலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம்? அதை தான் ஃபஸ்ட்டு பேசணும். எந்த செயலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம்? கதவை திறக்காதே. கதவை திறக்கிற ஒரு செயலை செய்யாதன்னு சொல்லியிருக்கோம். அதாவது கதவை திறக்காதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை தான் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பேசணும். செகண்ட் பாருங்கள், நான் சொல்கிற வரைக்கும். நான் சொல்கிற வரைக்கும் இதுதான் செகண்ட் பேசணும். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷில் இதை பேசும்போது எதை ஃபர்ஸ்ட் பேசணும், எதை செகண்ட் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? எந்த ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசலாமா? கதவை திறக்காதே. ஆன்சர் பண்ணுங்கள். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, கதவை திறக்காதே அப்படின்னா எப்படி பேசலாம் பாருங்களேன். ஒரு செயலை செய்யாதே அப்படின்னா நம்ம எதை வச்சு பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா டோன்ட். ஓகேங்களா? டோன்ட்னா ஒரு செயலை செய்யாதேன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, என்ன செயலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம்? திறக்கிற ஒரு செயலை செய்யாதே. ஓகே, இப்போ திறக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? கதவுலாம் என்ன சொல்லுவோம் திறக்கிறதுக்கு? வெரி குட், சூப்பர். ஓப்பன். அப்போ திறக்காதே அப்படின்னா டோன்ட் ஓப்பன். டோன்ட் ஓப்பன், திறக்காதே. ஓகே, எதை திறக்காதுன்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பக்கம்? கதவை. அப்போ இந்த கதவை அப்படிங்கிறத எப்படி பேசணும் அப்படின்னா த டோர். ஓகேங்களா? டோன்ட் ஓப்பன் தி டோர். கதவை திறக்காத. இப்போது சென்டென்ஸில் நம்ம பாதி பேசியாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பேசியாச்சு. இப்போ செகண்ட் பார்ட் என்ன? நான் சொல்கிற வரைக்கும். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? நான் சொல்கிற வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம நிறைய சென்டென்ஸை பேச போகிறோம் இனிமேல். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கள் தமிழில் நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு பேசுகிறீங்களோ அதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா சிம்பிள் தாங்க. பாருங்களேன், until I tell you. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். until அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. until அப்படின்னா வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? until அப்படின்னா வரைக்கும். ஐனா நான், டெல்னா சொல்கிறது, யூ அப்படின்னா உன்னிடம். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? until I tell you அப்படின்னா நான் உன்கிட்ட சொல்கிற வரைக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உன்னிடம் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. புரியுதா? நான் உன்னிடம் சொல்கிற வரைக்கும், அதாவது நான் உன்கிட்ட சொல்கிற வரைக்கும். இந்த இடத்துல உன்னிடம் அப்படிங்கிறது நம்ம மறைஞ்சிருக்குன்னா நம்ம டேரெக்டாக அப்படி பேச மாட்டோம். அதனால தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். நான் சொல்கிற வரைக்கும், until I tell you, நான் உன்கிட்ட சொல்கிற வரைக்கும். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? எங்கேயாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் தயவுசெய்து காமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போ சேர்ந்து ரீட் பண்ணலாமா? டோன்ட் ஓப்பன் தி டோர் until I tell you. டோன்ட் ஓப்பன் தி டோர் அப்படின்னா கதவு திறக்காத. until I tell youனா நான் சொல்கிற வரைக்கும். பேசுங்க பார்க்கும். டோன்ட் ஓப்பன் தி டோர் until I tell you. டோன்ட் ஓப்பன் தி டோர் until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் கதவை திறக்காத. ஓகே, இது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட், இது சென்டென்ஸோட செகண்ட். இப்போ சேர்ந்து எழுதலாமா? ஃபுல்லாக எழுதலாமா? டோன்ட் ஓப்பன் தி டோர், கதவை திறக்காத, until I tell you, நான் சொல்கிற வரைக்கும். don't open the door until I tell you. don't open the door until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் கதவை திறக்காத. ஈஸியாக இருக்கா? ஓகே,
இப்போ இதே சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற வரைக்கும் கதவை பூட்டாத. எப்படி பேசலாம்? எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. நான் சொல்கிற வரைக்கும் கதவை பூட்டாதே. சிம்பிள் தான். எல்லோரும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டுங்க. வெரி குட். வாயை திறந்து பேசுங்க பார்க்கும். நான் எழுதுகிறேன், என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசுங்க. கதவை மூடாதே அப்படின்னா டோன்ட் க்ளோஸ் த டோர். டோன்ட் க்ளோஸ் த டோர் அப்படின்னா கதவை மூடாதே. எப்போ வரைக்கும்? நான் சொல்கிற வரைக்கும். நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னா until I tell you. until I tell you நான் சொல்கிற வரைக்கும். don't open the door until I tell you நான் சொல்கிற வரைக்கும் கதவை திறக்காதே. don't close the door until I tell you நான் சொல்கிற வரைக்கும் கதவை மூடாதே. ஈஸியாக இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச போகிறோம். நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே போகாத. நான் சொல்கிற வரைக்கும் இங்கே இரு. நான் சொல்கிற வரைக்கும் அவன் கூட பேசாத. நான் சொல்கிற வரைக்கும் சமைக்காத. நான் சொல்கிற வரைக்கும் விளையாடாத. இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த மாதிரி சென்டென்ஸு நம்ம என்ன தாட்டோட சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கும். அதாவது நான் ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம், அதாவது நான் சொன்னதுக்கப்புறம் இதை நீ செய் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல வரோம். நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே போகாத இப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தங்களை பார்த்து பேசுகிறோம். நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே போகக்கூடாது, போகாதான்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு? நான் சொன்னாதான் நீ அங்கே போகணும். புரிஞ்சா? இந்த மாதிரி நம்ம நிறைய பேசுவோங்க. இந்த மாதிரி இங்கிலீஷில் நம்ம சூப்பராக பேசலாம். யாரும் கவலைப்படாதீங்க, நமக்கு டைம் நல்லாவே இருக்குது. நான் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்குறேன். புரிஞ்சா? இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்களேன், எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இங்கிலீஷில் நம்ம பேச கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், இந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். கண்டிப்பாக உங்களால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியுங்க. சோர்ந்து பாருங்கள். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ என்னோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா புக் 1 விதை நம்ம கையில் இருக்குது. இதில் 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, எல்லோரும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? ஓகே, பாருங்களேன். நான் சொல்கிற வரைக்கும் அங்கே போகாத. நான் சொல்கிற வரைக்கும் அங்கே போகாத. இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்னாதான் நீ அங்கே போகணும். நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே போகாத. புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, பேசலாமா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஃபஸ்ட்டு எதை பேசணும் சொல்லுங்கள் பார்க்கும். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? வெரி குட், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அங்கே போகாத. ஓகே, பேசுங்க பார்க்கும். போகாதே, ஒரு செயலை செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டோன்ட் வச்சு பேசணும். ஓகேங்களா? போகாத, வராத, சாப்பிடாத, தூங்காத, செய்யாத, வேலை பார்க்காத, க்ளீன் பண்ணாத, எழுதாத, படிக்காத, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து ஒரு செயலை செய்யாத, இப்போ வாங்காத, அங்கே போகாத, அதை எடுக்காத, இதை சமைக்காத சொல்கிறோம் பார்த்தீங்களா? பைக் ஓட்டாத, எங்கெல்லாம் நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து இதை செய்யாத, அதை செய்யாத அப்படிலாம் சொல்கிறீங்களோ அங்கே நீங்கள் டோன்ட்டுன்னு சொல்லிடுங்க. முடிஞ்சு. டோன்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த செயலை இங்கிலீஷில் பேசுங்க. முடிஞ்சு. சூப்பர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போகாதேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு செயலை செய்யாததுன்னு சொல்ல வரோம். அப்படின்னா கண்ணை மூடிட்டு டோன்ட்டுன்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுங்க. டோன்ட். எந்த செயலை செய்யாதன்னு சொல்லியிருக்கோம்? போகிற ஒரு செயலை செய்யாதே. அப்போ போகிறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் கோ. வெரி குட், சூப்பர். டோன்ட் கோ. போகாதே. போகாதே அப்படின்னா டோன்ட் கோ. போகாதே, டோன்ட் கோ. போகாதே. ஓகே, எங்கே போகாதேன்னு சொல்லியிருக்கோம்? போகாதேன்னு சொல்லிட்டோம். அதோடு அந்த சென்டென்ஸ் முடியல. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது. எங்கே போகாதேன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அங்கே. அங்கே அப்படின்னா அப்படி சொல்லலாம். அங்கே அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் கோ தேர். டோன்ட் கோ தேர். அங்கே போகாதே. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து நம்ம போகாதே, செய்யாதேன்னு சொல்லியிருக்கோம். ஒரு விஷயத்தை செய்யாதேன்னா டோன்ட் வச்சுன்னு சொல்லணும். அதுவே இன்னொரு விஷயத்தை நீ செய்ய அப்படின்னா இப்போ அங்கே போ அப்படின்னா அப்படி சொல்லலாம்.
அங்கே போ அப்படின்னா கோ தேர். அப்போ அங்கே போகாதே அப்படின்னா டோன்ட் கோ தேர். முடிஞ்சு. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கா? ஓகே. டோன்ட் கோ தேர், அங்கே போகாதே. எப்போ வரைக்கும் அங்கே போகாதேன்னு சொல்லியிருக்கோம்? நான் சொல்கிற வரைக்கும். நான் சொல்கிற வரைக்கும், அதாவது நான் உன்கிட்ட சொல்கிற வரைக்கும். அந்த உன்னிடம் அப்படிங்கிறது இங்கே மறைஞ்சே தான் இருக்கும். புரிஞ்சா? ஓகே. நான் உன்கிட்ட சொல்கிற வரைக்கும் அங்கே போகாத. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னா until I tell you. until I tell you. முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகே. இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி பேச கற்றுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் அப்படிங்கிறத தமிழில் பேசுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10-15 தடவை என்ன பண்ணுங்கள், until I tell you. until I tell you. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒரு 15-20 தடவை கூட என்ன பண்ணுங்கள், இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் பேசுங்க. அப்படியே பேசிகிட்டே இருங்க. எங்கேயாவது நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பேசுங்க அப்படின்னா until I tell you. பைக் ஓட்டுறீங்கன்னா, இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்குன்னா பைக் ஓட்டும் போது until I tell you. இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 2 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்குங்க. நான் சொல்கிற வரைக்கும் until I tell you. until I tell you. until I tell you. until I tell you. நான் உன்கிட்ட சொல்கிற வரைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே. இப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். எல்லோரும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். பின்னாடி நீங்கள் டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணிட்டே வரணும். நான் சொல்கிற வரைக்கும் அதை தொடாத. நம்ம பின்னாடி மறைமுகமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நான் சொன்னாதான் அதை நீ தொடணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நான் சொல்கிற வரைக்கும் அதை தொடாத. சூப்பர், வெரி குட். பின்னாடி பேசுங்க பார்க்கும். டோன்ட் டச் இட். அதை தொடாதே. டோன்ட் டச் இட். டோன்ட் டச் இட். அதை தொடாதே. எப்போ வரைக்கும்? நான் சொல்கிற வரைக்கும். நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னா until I tell you. முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? நான் சொல்கிற வரைக்கும் அதை தொடாத. டோன்ட் டச் இட் until I tell you. டோன்ட் டச் இட் until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் அதை தொடாத. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல, மகா அதை அப்படின்னா that அப்படின்னு தானே சொல்லணும். நீங்கள் இட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இட் அப்படிங்கிறது அது இது, அதாவது அதை இதை ரெண்டுக்குமே பொருந்தும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா தேட்டும் யூஸ் பண்ணி பேசலாம், தப்பு கிடையாது. டோன்ட் டச் தேட் until I tell you இப்படியும் சொல்லலாம். டோன்ட் டச் இட் until I tell you இப்படி நீங்கள் சொல்லலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா 3 சென்டென்ஸ் பேசியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இன்றைக்கி நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் வீடியோ டெய்லி பார்க்க முடியும். இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வீடியோ பண்ணுறதா இருக்கிறேன். ஏன்னா நான் சோர்ந்து போகிறதா இல்லைன்னா நான் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் சோர்ந்து போயிட்டீங்க. நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுகிறதே மறந்துட்டீங்க. ஸோ மிஸ்டேக் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்குன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்தணும், நான் உங்களை மோட்டிவ் பண்ணணும். நானே சோர்ந்து போயிட்டுனா எப்படி? ஸோ அதனால் இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வீடியோ பண்ண போகிறேன். அதுக்கு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? பாருங்களேன். நான் சொல்கிற வரைக்கும் உள்ளே வராத. இப்போ டீச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வெளியிலே நிப்பாட்டி வச்சுருவாங்க. கிளாஸ் ரூம் விட்டு வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் சொல்கிற வரைக்கும் உள்ளே வராத சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே. டீச்சர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்ககிட்ட, நான் சொன்னால் தான் நீ உள்ளே வரணும், நான் சொல்கிற வரைக்கும் நீ உள்ளே வரக்கூடாது சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகே. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேசுகிறீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பேசணும்? எதை பேசணும்? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். ஓகே, பேசலாமா? உள்ளே வராத. ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு செயலை செய்யாதேன்னு சொல்லியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேர்போட இந்த தே அப்படின்னு வருது பாருங்களேன், வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் கடைசியாக தே அப்படின்னு பேசுகிறீங்களோ கண்டிப்பாக டோன்ட் வச்சு தான் பேசுகிற மாதிரி வரும்.
வராதே, போகாதே, செய்யாதே, தூங்காதே, சமைக்காதே, பாடாதே. பாருங்களேன், எல்லா வேர்ட்ஸ்லையுமே அங்கே தேன்னு முடியுது. அப்போ அது சென்டென்ஸோடு வரும்போது டோன்ட் வச்சு தான் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, பேசலாமா? வராதே, டோன்ட் கம், வராதே. ஓகே, எங்கே வராதுன்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கும். உள்ளே. உள்ளே அப்படின்னா இன்சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? டோன்ட் கம் இன்சைட், டோன்ட் கம் இன்சைட். ஓகே, எப்போ? நான் சொல்கிற வரைக்கும். until I tell you. Don't come inside until I tell you. Don't come inside until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் உள்ளே வராதே. ஈஸியாக இருக்கா? புரியுதா? Don't come inside until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் உள்ளே வராது. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த இன்சைட் அப்படிங்கிறத பேச மாட்டோம், இன் அப்படின்னு தான் பேசுவோம். இன் அப்படின்னாலும் உள்ளே அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டுமே கரெக்டு தான், போத் ஆர் கரெக்ட். பட் நம்ம பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா, வைல் ஸ்பீக்கிங் நம்ம பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன் வச்சு தான் பேசுவோம். டோன்ட் கம் இன் அன்டில் ஐ டெல் யூ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நான் சொல்கிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்கிற வரைக்கும் இது யார்கிட்டையும் சொல்லாத. ஓகே, எப்படி பேசலாம்? யாரிடமும் சொல்லாதே. டோன்ட் டெல் அப்படின்னா சொல்லாதே. யாரிடமும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எனி ஒன். டோன்ட் டெல் எனி ஒன். எனி ஒன் அப்படின்னா யாரிடமும். டோன்ட் டெல் எனி ஒன், யார்கிட்டையும் சொல்லாத. எப்போ வரைக்கும்? நான் சொல்கிற வரைக்கும். until I tell you. அவ்வளோதான். டோன்ட் டெல் எனி ஒன் until I tell you. Don't tell anyone until I tell you. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஜூலை மந்த்துக்கான ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட்மிஷன் இப்போ போயிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி எங்கள் டீம்கிட்ட டேரெக்டாக பேசலாம். அட்மிஷன் போயிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய பேர் எடுக்கல, கம்மியான பீப்புளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக சேரலாங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். இதை தவிர்த்து டெய்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். என்றைக்கும் நான் அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக நான் நிறைய கற்றுக்கணும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்ந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கிளாஸில் சேர்ந்துக்கலாங்க. அடுத்து பார்க்கலாமாங்க? நான் சொல்கிற வரைக்கும் பேசாத. இதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வரோம்? நான் சொன்னாதான் நீ பேசணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். யாரும் அமைதியாக இருக்காதீங்க. உங்களுடைய ஆன்சரை அப்படியே காமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேசலாமா? சார் இங்கே என்ன பேசியிருக்கோம்? பேசாதேன்னு பேசியிருக்கோம். ஓகே, எப்படி பேசலாம்? டோன்ட் ஸ்பீக், பேசாதே. எப்போ? நான் சொல்கிற வரைக்கும். until I tell you. Don't speak until I tell you. Don't speak until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் பேசாத. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிற வரைக்கும் ஆரம்பிக்காதே. நான் சொல்கிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கோம். ஒரு கேம் விளாட போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லணும், நான் சொல்கிற வரைக்கும் ஆரம்பிக்காத, நான் வந்துடுவேன். ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொல்கிற வரைக்கும் ஆரம்பிக்காத, நான் சொன்னதுக்கப்புறம் ஆரம்பி சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஆரம்பிக்காதே. டோன்ட் ஸ்டார்ட், ஆரம்பிக்காதே. எப்போ வரைக்கும்? நான் சொல்கிற வரைக்கும். until I tell you. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். இது வந்து ஹோம்ஒர்க். நான் சொல்கிற வரைக்கும் முடிக்காது. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? நான் சொல்கிற வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணாத.
எப்படி பேசலாம்? நான் சொல்கிற வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணாத. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யோசிங்க, எப்படி பேச ஆரம்பிக்கணும்னு யோசிங்க. ஒரு செயலை செய்யாதான்னு சொல்லியிருக்கோம், டோன்ட்டுன்னு சொல்லணும். எந்த செயலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம்? கால் பண்ணுற செயலை செய்யாது. அப்போ டோன்ட் கால் முடிஞ்சு. யாருக்கு? அவனுக்கு. ஹிம். டோன்ட் கால் ஹிம். அவனுக்கு கால் பண்ணாத. எப்போ வரைக்கும்? நான் சொல்கிற வரைக்கும். until I tell you. இப்போ சேர்ந்து பேசுங்க. டோன்ட் கால் ஹிம் until I tell you. முடிஞ்ச அவ்வளோதான். பாருங்கள், டோன்ட் கால் ஹிம் until I tell you. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நான் சொல்கிற வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணாத. டோன்ட் கால் ஹிம் until I tell you. டோன்ட் கால் ஹிம் until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணாத. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். இக்கு இக்கு அப்படின்னா டூ அப்படின்னு தானே நம்ம பேசணும். அப்படின்னா அவனுக்கு அப்படின்னா டு ஹிம் அப்படின்னு தானே பேசணும். டோன்ட் கால் டு ஹிம் until I tell you. ஆனால் இங்கே நீங்கள் டூ எழுதலை அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம டூ ஆட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஹிம் அப்படின்னு பேசினா போதும். டோன்ட் கால் ஹிம் until I tell you. நான் சொல்கிற வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணாத. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் சொல்கிற வரைக்கும் அவளுக்கு கால் பண்ணாதே. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் சொல்கிற வரைக்கும் அவளுக்கு கால் பண்ணாத. ஆன்சர் என்ன பண்ணணும்? இப்போவே காமெண்ட்டில் நீங்கள் பண்ணணும். நான் செக் பண்ணி பார்ப்பேங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இதுதான் ஃபைனல் சென்டென்ஸ், கடைசி சென்டென்ஸ் தான். நான் சொல்கிற வரைக்கும் அதை டெலீட் பண்ணாத. அப்படியே பத்திரமா வச்சுரு. நான் சொல்கிற வரைக்கும் அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடாத. நான் சொல்கிற வரைக்கும் அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடாத. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிள் தான். டோன்ட் டெலீட். டோன்ட் டெலீட் அப்படின்னா டெலீட் பண்ணாத. எதை? அதை. இட். எப்போ? நான் சொல்கிற வரைக்கும். until I tell you. முடிஞ்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிக்கணும். எப்பயுமே இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா வேறு யாரோ ஒருத்தங்க நம்ம கூட பேசுவாங்க, நம்ம அவங்க கூட பேசி கற்றுக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் பேசுகிறவங்க நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்க மாட்டாங்க. அப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து தான் என்ன பண்ணணும்? இங்கிலீஷை ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். ஸோ எந்த இடத்தையும் பார்க்காதீங்க. எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன சான்ஸ் கிடைக்குதோ இங்கிலீஷில் பேசுங்க. உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கா, உங்களுக்கு நீங்களே பாருங்கள், இங்கிலீஷில் பேசிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். நிறைய பேர் சோர்ந்து போயிடுறீங்க, அவ்வளோதான்டா முடிஞ்சு, இனி ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கே அவ்வளோதான் சொல்கிறீங்களோ அங்கேருந்து இங்கிலீஷ் வரும். அதுக்கு தான் இங்கிலீஷ் பேசலாமல் இருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் அவ்வளோதான்டா முடிஞ்சிடா அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய பேச கற்றுக்குங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் இங்கிலீஷில் பேச முடியும். யாரும் கவலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நமக்கு டைம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே, வீடியோ முடிக்க போகிறோம். எல்லா சென்டென்ஸும் திருப்பி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முடிக்க போகிறோம். நீங்கள் லைக் பண்ணாமல் இது வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா மட்டும் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.